இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். நாடு முழுதும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவியருக்கு மக்கும் தன்மை கொண்ட சானிட்டரி நாப்கின் இலவசமாக வழங்கப்படுவதை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உறுதி செய்ய வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் கோட்டை நோக்கி சத்துணவு ஊழியர்கள் பிரம்மாண்ட பேரணி, 1000க்கும் மேற்பட்டோர் கைது. தற்காலிக ஊழியர்கள் நிரந்தரம் செய்ய முடியாது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுப்பதுதான் தமிழக அரசின் ஃபேஷனா என தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. ராமேஸ்வரம் விமான நிலையம் அமைக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 இடங்களில் ஆய்வு செய்ததில் மாணிக்கநேரியை பரிந்துரைத்து தமிழக அரசிடம் இந்திய விமான நிலையங்களின் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. ஓசூரிலே கிடைக்கவில்லை, இங்கேயாவது கிடைக்குமா? வணக்கம்.